சென்னையுடைய எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் எது அப்படின்னு கேட்டாலே ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பெயர் தான் நமக்கு ஞாபகம் வரும். அது யார் அந்த ரிச்சி அண்ட் எதனால அந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு பெயர்? கிரேட் சவுல்ட்ரி பிளேன் அப்படிங்கிற பகுதி மவுண்ட் ரோடாக மாறின பிறகு அதோடைய ஒரு முனையில இருந்த கிராமம் நரசிங்கபுரம் அப்படிங்கிற கிராமம். அதுவே நாளடைவில் சென்னையுடைய ஒரு பகுதியாக மாறிவிட்டது. அந்த இடத்துல ஆர்தர் மெக்டானல்ட் ரிச்சி அப்படின்னு 1840களில் ஒரு பிரபல வக்கீல், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல வக்கீலாக இருந்தார். இவரே 1850வது வருடம் சென்னை நகரத்துக்கு ஷெரீஃபாகவும் இருந்தார். இவருடைய மகன் அலெக்சாண்டர் மெக்டானல்ட் ரிச்சி சென்னையுடைய ஹைகோர்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ராராகவும் பணிபுரிந்தார். இவர்களுடைய இல்லம் அந்த பகுதியில் இருந்ததுனால அந்த இடத்துக்கு ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்னு பெயர் வந்தது. ரிச்சி ஸ்ட்ரீட் ஒரு காலத்துல மெடிக்கல் சப்ளைஸுக்கு பெயர் போன இடமாக இருந்தது. அதற்கு பிறகு ஆட்டோமோட்டிவ் ஸ்பேர் பார்ட்ஸ், அதற்கு பிறகு பிளாஸ்டிக்ஸ், இப்பொழுது எலக்ட்ரானிக்ஸ். ஒரே பகுதி, 4 அவதாரங்கள்.